உலகின் எல்லா குணங்களும் அவரில் ஆசிகளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூய ஆவியாரின் பிரபுவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் புகழையுள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க மிக அருகில் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் எதிர்மொழி நல்லபடியாக வன்சியா மேரி தன்னுடைய 5வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஜெயிம்ஸ் ரசாமியும் கலை மேரி தன்னுடைய 35வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு உடல் உள்ள சிறத்தை கொடுக்க வேண்டியதற்காகவும் தொடர்ந்து அவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டியதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைத்து விமல் கிரண், மரிய சூசை, ஆரோக்கிய மேரி, ஜி.எம். டேவிட், ஆரோக்கிய மேரி, பவுலின் ஜான்சன், ஹாரி சாலமன், ஆண்டனி குரூஸ், கார்னிகராஸ், ஆர் பிரான்சிஸ் அவருடைய நண்பர்களுக்காகவும் யாருடைய ஆத்மாக்களை துயசுற்றி அனைத்து ஆத்மாக்களை இரண்டாவதிலே ஏற்படுவதற்காக திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிக்க சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாந்து பதிவு பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா நேரங்களிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உம் திருமகன் மனிதனான பிறப்பினால் வருவதை உணர்ந்து
எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகிய எங்களுக்கு இரக்கத்தை தருவதாக. உம்மோடு தூயாவியானவரே, இறைவனாய் ஆட்சி செய்கிறீர்களாக உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் கூறியது இதோ, நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் பொழுது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவர் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளரின் சவர்க்கரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவி புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கும். இதோ பெரிதும் அச்சத்தை தோன்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் நிரப்புமாறு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழியை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நெறிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதையெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு நமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அனைவரும் எழுந்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறுகாலம் இறங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற தந்தையின் பெயரையே அவருக்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினர்கள் இப்பெயர் கொண்டவர் இவரை இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நாம் கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை ஊற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் நல்லவர், நேர்மையாளர். ஆகையால் அவர் பாவிகளை நல்வழியில் கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பை மிக அருகில் நின்று அவருடைய பிறப்பு நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இல்லத்தில் பிறக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய இறைவன் நம் ஒவ்வொருடைய நபர்களை ஒவ்வொருவரையும் பார்த்து நாம் ஏற்ற அழைப்பின்படி உண்மைக்கு சான்று பகர நம்மை அழைக்கின்றார். நீங்களும் நானும் ஆண்டவரை சுட்டிக்காட்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை அனைத்துமே ஆண்டவரை பிறருக்கு சுட்டிக்காட்டும் ஒரு கருவியாக இருக்க நம்மை அழைக்கப்படுகிறது. இன்றைய வாசகங்கள் அது மட்டுமில்லாமல் நம்முடைய குடும்பத்திலும் நமக்கும் ஏற்படும் துன்பங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், ஒரு அழகிய தட்டம் ஜொலிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக இருக்கின்ற அந்த தீயில் நெருப்பிலிட்டு அது புடமிடப்படுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கை வெளிய வேண்டும் என்றால் துன்பத்தில் இருந்து நாம் மீள வேண்டும், துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைய முதல் வாசகத்தில் குறிப்பிடுவதால் போல அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் போது அல்லது அவர் இரண்டாம் முறையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு அவரை காணும் போது நிற்க வல்லவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதல் வாசகம் வெளிப்படுத்துகின்றோம். அவர் புடமிடவர்களின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளர்களின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். உங்களுக்கு தெரியுமா தெரியல, சவர்க்காரன் துணிக்கு கலர் போடுறது சவர்க்காரன். வேற ஏதாவது
ஏன்னா இப்போ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால சவர்க்காரம் தெரியாது. வேற எதுவும் கிடையாது. சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, சவர்க்காரம். அது என்ன நடக்குது? அந்த சவர்க்காரம் தேய்ச்சி கொடுக்கும்போது அங்கே இருக்கின்ற கரைகள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. ஆண்டவர் வருகிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அனைத்து தீமையான அழுக்குகளையும் இறைவன் வந்து அதனை தூய்மைப்படுத்துவார். தூய்மையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறைவன் பிறந்தார். தூய்மைப்படுத்தப்படுகின்ற பொழுது நமக்கு வேதனை இருக்கும், அவமானங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அதனை கொண்டு தான் நம்மை தூய்மையாக்குகின்றார். அப்படி இருக்கின்ற ஆணவத்தை எடுக்கின்றார், கோபத்தை எடுக்கின்றார், மன்னிக்கக்கூடிய தன்மையை எடுக்கின்றார். எனவே நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்றோமா? மகிழ்ச்சியோடு சற்று நம்மை நாமே சந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் யோவானுடைய பிறப்பு நிகழ்ச்சியை வாசிக்க கேட்கின்றோம். யோவான் எவ்வாறு ஆண்டவரை சுட்டிக்காட்டினார், அதே போல நீங்களும் நாமும் நம்முடைய வாழ்க்கையினால் ஆண்டவரை சுட்டிக்காட்ட நாம் நம்மை அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்லாமல் மலாக்கி 4வது அதிகாரம் 6வது வசனம் பார்க்கப்படுகிறது. அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடம், பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தில் திருப்புமாறு செய்வார். ஆமாக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவர்களும் செய்வார். திட்டமிடம் யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இறைவனை நான் என்னுடைய பிள்ளைக்கு விடுக்கின்றேன். அதைத் தொடர்ந்து அதற்கான வரத்தை கொடுக்க வேண்டியிருக்கா ஆண்டவர் இயேசுடைய உள்ளத்தில் இல்லத்தில் பிறக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்த திருப்பணியை சிறப்பாக தெரிவிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
தகுதியும் நீதியும் பாவமில் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்வதற்குரிய அன்புடன் கண்டித்தாய் அவரை திருவயிற்றில் தாக்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் தகந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதை மக்களைப் போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காண பொருட்டு தமது மீட்பின் பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வாழ்வது தன் வாழ்த்தோடும் அறையை அமர்வோரும் தலைமை தாக்குவோரோடும் வான்படைகளின் நடிகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை உணர்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, உண்மையாகவே தூயவர்களையும் நினைத்திருக்கும். ஆகவே உம்முடைய ஆவியை பணிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு வைக்கப்படுவதாக. அவர் பாடுபட உள்ள அனைத்து தம்மை கொண்டிருந்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை விட்டு தாம் சிறந்து கழித்தல் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவருடைய வீரர்களை தேற்றேன் கிண்ணத்தை விடுதலை இடமாக நாட்டிக்கொண்டு தாம் சீதரனை கணித்தவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து வென்று வருவார்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையுடைய ரத்தத்தை நோக்கினோம். இது பாவமன்னிப்பு பெற்று உங்களுக்காக பலருக்காக சுத்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைவனை மீட்பை கொடுத்து வாழ்வதில் அப்பத்தை மீன் கொள்ளைக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். உம் திருமணற்ற கூறிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை விட்டு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் பிரதம முழுவதும் யாவையோடு சேர்ந்து தாங்கள் கொண்டாடுகின்றோம். அன்றுவரை உலகில் எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆலை பீற்றல் துணையாய் எல்லாத்திலும் ஐயனோடு திருவையை செய்திடம் வீழ்த்திருந்த தூய்க்குள்ள சகோதர சகோதரிகள் இறந்தவர்களை சிறப்பாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நபர்களுடைய ஆத்மாவை இதை பாட்சி உடைய குடும்பத்திற்கு ஒரு இரக்கத்தை இறந்தவர்களை நினைவு பத்திரங்களை முன்னேற்றம். ஆண்டவரை எங்கள் அனைவரும் நீதி விளக்கமாக சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டிருக்கின்ற வன்சியா தன்னுடைய 35வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஜேம்ஸ் ரசாயும் கலையுமே உங்களுக்கு நல்ல உடல் சொத்தை கொடுத்து விதைக்கிற ஒவ்வொருவருமே உடைய ஆவியான நிகழ்வு நமக்கு சாட்சியுள்ள மகளாக வாழக்கூடிய ஆற்றலை ஒவ்வொரு மீதும் கடவுளுடைய கடிதாய நிறைய கடவுளான யோசை திருத்துவர்கள் இவ்வளவு உகந்தவராய் நாம் நிலையை வாழ்வு பங்குள்ள திருவிற்று ஓம் திருமணே உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாம் இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரை எல்லா புகழும் ஆட்சியும் ஏற்று உமக்கு உரியதே. ஆமென்.
நாம் பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடுமையுடன் நன்றாளை என்றும் நிறைவேற்றவே ஆனால் பாவத்தை புகழ்ந்ததை வெற்றி யாக கள்ளத்தமிழே நாமாக இருக்குமாக. நாங்கள் அதற்கு விருப்பத்திற்காக கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்னும் உமது. ஆண்டவரே, கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு வழக்கென்றும் திருத்துதலுக்கு முடிந்தீரே. பாவங்களை மாறாமல் திரு அவை நம்பிக்கையை நோக்கி ஒரு திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றது நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவம் செம்மறையிலிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமுடையும்.
யோபுலியாண்டின் இறைவேண்டல் விண்ணகத்திலே உன் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூயாவியாவின் கணிதங்களை அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரும் உமது அரசை வரவேற்கான எதிர்நோக்கை எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நசீரின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுவதாக மீண்டும் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் என் மண்ணில் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றை அருளும் ஆசையும் விண்ணக செல்வங்களை மீதான உண்மையான மாற்றத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக என் மண்ணின் பாதுகாவலராகிய இன்றைய தூய்மை நிலையிலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் பணிபுரிந்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவு அருந்துவேன், அவரும் என்னோடு உணவு அருந்துவார். நன்றி கூறி வாழ்த்துமா. ஆண்டவரே, திருவிழிகளாய் நிறைவு பெற்ற நாம் எங்களுக்கு உமதாம் அமைதியை கனிவாய் அளித்தருளும். அதனால் பெருமகிழ்ச்சி தரும் திருமகள் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று தன்னுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசிர்வதிக்க வைப்பதற்காக ஒரே குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் துயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக.